ஹாய் மக்களே, மக்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம். பாருங்க, இப்போ தான் சாப்பிடவே விட்டுருக்காரு இந்த ஓனரு. இவருக்கு எப்படிங்க வேலை பார்க்க வர்றது? அதுவும் திண்டுக்கல்லேருந்து பஸ் காசு கொடுத்து நான் வந்து வேலை பார்க்குறேன்னா சாப்பாட்டுக்கு டயத்துக்கு விட்டால் தானேங்க சாப்பிட முடியும். மணி 3 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. மதிய சாப்பாடு எங்களுக்கு, அதுவும் முருங்கைக்கீரையை வச்சு மருமக கீரை கொடுத்துருக்குது. இந்த கீரையை பாருங்கள், இந்த கீரையை ஒதுக்குன குச்சியை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. முருங்கைக்கீரைனா எப்படி அவிக்கணும் பார்த்தீங்களா? இதே மாமியா உடைச்சா மஞ்சட்டியாம், மருமக உடைச்சா பொஞ்சட்டியாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சம்சாரிக்கு இந்த கீரையை கொடுப்போம், அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். அவர் ரொம்ப பசி அப்பத்தில் வந்துட்டார். ரொம்ப பசிக்கும் போல் அவர் கீரையை கண்டோன்னே ஏப்பமே வந்துருச்சு அவருக்கு. பாருங்க, கொடுத்தாலும் அவர் வாங்க மாட்டேங்கிறாரு. சோறு வேணாம், ஒன்றும் வேணாங்கிறாரு. என்னங்க முருங்கைக்கீரைக்கு இவ்வளோ கஷ்டமா? சாப்பாடு கொடுக்கலன்ட்டு அவருக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்குது. நானே இப்போ தாங்க வந்தேன். 7 மணிலேருந்து தண்ணி பார்த்தோன்னா எப்படி இருக்கும்? நான் என்ன பண்ணுறதுங்க, என்னைய போய் ஒரு வேலை பாருன்றாரு. நான் ஒரு வேலை பார்த்தேன், அவர் ஒரு வேலை பார்த்தாரு. அப்படிங்கிறப்ப நான் என்ன செய்கிறது? பாருங்கள், இதுதான் சாப்பாடு. முருங்கைக்கீரை கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். அதை 7 கழுவாக கழிச்சிருக்கேன். கீரை வச்சு எப்படி கொடுத்துருக்கோம்னு பாருங்கள். இந்த கீரையை சாப்பிட்டா ஸ்ட்ரென்த்து அப்படி இருக்குமோ? முருங்கைக்கீரையின் பலவீனம் என்ன அப்படின்னா, முருங்கைக்கீரை வந்து நல்லா எடுத்து சூப்பு வச்சு நீங்கள் அதில் சின்ன வெங்காயம், சீரகம், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு இருத்து மதியான நேரம் இந்த மாதிரி சூப்பு குடிச்சிங்க அப்படின்னா இந்த கீரையிலேருந்து நமக்கு ஹீமோகுளோபின் லெவல் நல்லா கூடும். இரும்பு சத்துள்ள முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரை எங்கே கிடச்சாலும் கையில் பறிச்சிட்டு வந்து வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கீரையை வந்து நல்லா முழுசாக எடுத்துகிட்டு வந்து நல்லா சுருள உப்பு தண்ணி ஊற்றி பெரட்டுறாங்க. அரை வேக்காடு வெந்தோடனே நல்லா காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிறாங்க. சாதம் வடித்து அந்த சாதத்தில் போட்டு பெரட்டி சாப்பிட்றாங்க. அப்போ கீரை பாருங்கள் எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்குதுன்னு. இந்த கீரையை சாப்பிட்ற விதமாக சாப்பிட்டா நல்லா சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இன்றைக்கி கீரை தான் எங்களுக்கு மதிய சாப்பாடு. பாருங்கள், இப்போ தான் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு இனிமேல் தான் கிளம்பணும். சப்ஸ்கிரைப் கொடுங்க, லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. நன்றி, வணக்கம். இந்த சம்சாரிக்கு இன்னும் வேலைக்கு வந்தால் நம்ம அவ்வளோதான் உசுறு போயிடும்.